கோவையில் தாறுமாறாக ஓடிய சொகுசு கார் மோதி சாலையோரம் நின்று கொண்டிருந்த 6 பேர் உயிரிழந்த சம்பவத்தில் காரை ஓட்டி வந்த ஜெகதீசன் மீது 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் கவியரசனிடம் கேட்டறியலாம். கவியரசன், கார் ஓட்டுநர் ஜெகதீசன் மீது 3 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. என்னென்ன பிரிவுகளின் கீழ் இந்த வழக்கு பதியப்பட்டிருக்கு? தமிழரசன், நீங்கள் குறிப்பிட்டபடி இன்று காலை கோவை சுந்தராபுரம் பகுதியில் விபத்து ஏற்படுத்திய காரணத்திற்காக அந்த காரை ஓட்டி வந்த ஜெகதீசன் என்பவர் மீது 3 பிரிவுகளின் கீழ் வழக்கானது பதிவு செய்யப்பட்டுள்ளது. போத்தனூர் காவல் நிலையத்தில் இந்த வழக்கானது பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதாவது இன்று காலை சுந்தராபுரம் பகுதியில் சொகுசு கார் ஒன்று அதிவேகமாக வந்து சாலை ஓரத்தில் நின்று கொண்டிருந்தவர்கள் மீது மோதியதில் 6 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். 4 பேர் பெண்கள், 2 பேர் ஆண்கள். அந்த 6 பேருடைய உடலானது தற்பொழுது அரசு மருத்துவமனையில் பிரேத பரிசோதனையானது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த காரை ஓட்டி வந்த ஜெகதீசன் என்பவரே அப்பகுதி மக்கள் அந்த விபத்து ஏற்பட்ட உடனேயே பிடித்து அடித்து அவரை தாக்கி காவல்துறையினரிடம் ஒப்படைத்தனர். தற்பொழுது அவருக்கு சிகிச்சையானது அரசு மருத்துவமனையில் கொடுக்கப்பட்டு வருகின்றது. இந்த நிலையில் போத்தனூர் காவல்துறையினர் அந்த காரை ஓட்டி வந்த ஜெகதீசன் என்பவர் மீது 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளனர். 279, 304/2, 338 ஆகிய 3 பிரிவுகளின் கீழ் இந்த வழக்கானது பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதில் 279 என்பது அதிவேகமாக வாகன ஓட்டுதல். அதாவது ஒரு பிரதான இடத்தில் வேகமாக வாகனத்தை இயக்கினால் விபத்து ஏற்படும் என்று தெரிந்தே வேகமாக ஓட்டுதல் என்ற பிரிவை குறிக்கின்றது. 304/2 என்பது கொலையாகாத மரணம். அதாவது வாகன விபத்து, கட்டிட விபத்து போன்ற மரணங்களுக்கெல்லாம், போன்ற கொலைகளுக்கெல்லாம் இவைதான் இந்த வழக்கை தான் போடுவார்கள். அந்த வகையில் இன்று 304/2 என்ற பிரிவையும் இவர் மீது வழக்கானது பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதில் இந்த 304/2 என்ற பிரிவானது பிணையில் வர முடியாதபடி வழக்கானது பதிவு செய்யப்பட்டுள்ளது. இன்னொன்று பிரிவு 338, அதாவது மற்றவர்களுடைய பாதுகாப்பிற்கு ஆபத்து ஏற்படுத்துதல் ஆகும். அதாவது காயம்பட்டவர்களிடமிருந்து பெறப்பட்ட புகாரின் அடிப்படையில் இந்த வழக்கு 338 என்ற பிரிவானது போடப்பட்டிருக்கின்றது. மொத்தம் 3 பிரிவுகளின் கீழ் அந்த வாகன ஓட்டுநர் ஜெகதீசன் என்பவர் மீது போத்தனூர் காவல்துறையினர் வழக்கானது பதிவு செய்யப்பட்டுள்ளனர். அந்த ஜெகதீசன் என்பவர் பொதுமக்கள் தாக்குதலினால் காயம் அடைந்திருப்பதால் அவர் தற்பொழுது அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்நிலையில் அவரை கூட்டிச் செல்லலாம், அதாவது அவர் உடல்நிலை தேறியுள்ளது, அவரை கூட்டிச் செல்லலாம் என்பது போன்ற அறிக்கையை மருத்துவர்கள் கொடுக்கும் பட்சத்தில் இவர் இன்றே ரிமாண்ட் செய்யப்பட வாய்ப்புள்ளது. அப்படி இல்லையெனில் நீதிபதியை நேரே அழைத்து வந்து இவரை இன்றே சிறையில் அடைப்பதற்கான நடவடிக்கைகளிலும் காவல்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர். கவியரசன், தற்போதைய தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி.